வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்ஜி பைக் தாங்க நிற்கிது. சிஎன்ஜி ஃப்ரீடம் 125ங்க. நம்ம புக்கிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அது போக நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்ன? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விட. நம்ம டெலிவரி வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்ஸுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க, நன்றி. வண்டியோட ஓவர்வியூ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு பைக் எடுத்து 1 வீக் பக்கம் ஆகிடுச்சு. 1 வீக்கில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிக்கர் வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சென்சார் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. சென்சார் ப்ராப்ளங்கிறனால கிக்கர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஷோரூம் சைடெலாம் போய் கேட்டோம். அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஆகும். என்ன ப்ராப்ளம்? கம்ப்ரஸே அது ஆகாது உங்களுக்கு, இந்த பைக்குக்கே இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க வந்துட்டு இவ்வளோ கிக்கர்? நான் வந்துட்டு கிக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம் கிக்கர்லாம் அடிச்சிருவேன். 2வது டைம் 3வது டைமே வந்துட்டு கிக்கர்லாம் எடுக்கணும். கிக்கர்லாம் வந்து எடுக்கலை. நான் வந்துட்டு 5-6 டைம்லாம் அடிச்சிட்றேன். அவங்க வந்து இந்த ரீசன் தான் சொன்னாங்க, இந்த வண்டியே இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் இப்படி தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்துட்டு எப்பறம் இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பாருங்கள், இந்த இடம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த புல்லட்டில் நம்ம அடிக்கும்போது ரிவர்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆனனால எனக்கு இந்த இடத்துல இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்ரஸ் மேலே தூக்கி விட்டுட்டு கிக்கரை வந்துட்டு கரெக்டாக அடித்தா தான் கிக் ஆகும். ஆனால் வந்துட்டு இது புல்லட் மாதிரி ரிவர்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சரியான கால் வலி. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு மாற்றியே ஆகணும். நான் எடுத்து வண்டி சரியாக ஓட்டக்கூட இல்லை. ஓட்டாதனால எனக்கு வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ கவர் பண்ணவே இல்லை அப்படின்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க இருந்துட்டு அப்படிங்களான்னு சொல்லிவிட்டு அவங்க ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு சீக்கிரம் வந்துட்டு மாற்றி கொடுத்தாங்க. என்ன அதில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, சென்சார் கம்ப்ளைண்ட் தான். ஒரு சிப் ஒன்று மாட்டினாங்க, அதில் சிப்பு மாட்டினாங்க. அந்த இது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. 3rd கிக்கில் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்துட்டு அதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஎன்ஜியோட பைக்கு வந்துட்டு யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கும் தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. வேறு வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரல இது நாள் வரைக்கும். நான் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து விட போகும்போது தான் வேறு ஏதாவது இருக்கா அப்படி என்னன்னு சொல்லி தெரியும். நான் பெட்ரோலும் யூஸ் பண்ணேன், சிஎன்ஜி யூஸ் பண்ணேன். குட்டுங்க, நல்லா இருக்குது. நான் எடுத்துருக்கிறது வந்து டாப் எண்ட் மாடலுங்கிறனால சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது சொல்லணுமா? சீட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் குஷனிங்காக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஒரு அளவுக்கு இருக்கிறனால அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எல்இடி லைட் காட்டுறேன் உங்களுக்கு, லைட் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த இதுக்கு வந்துட்டு சென்சார் வண்டிங்கிறனால கீ ஆன் பண்ணி அந்த ஒரு மோட்டர் ஒன்று உள்ளே ஓடும். அந்த மோட்டரை வந்து நின்னதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ப்ளூடூத்தில் பிளிங்காய் ஆஃப் ஆச்சா? அதுதான் நம்மளுக்கு டைமிங்கு. ஏன்னா என்னோடய டைமிங் சொல்லிட்டு நான் அதை வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டாண்ட் போட்டிருக்கோம், அதில் சைட் ஸ்டாண்டுன்னு சொல்லி காட்டுதா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஆனால் சும்மா காது வச்சு கேட்க முடியாதுல்ல, அந்த சவுண்டு வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும், அந்த மோட்டர் சவுண்டு. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ளூடூத் பிளிங்காக முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பருங்க. இங்கே பாருங்கள், சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறோம். இப்போ சைட் ஸ்டாண்டுன்னு சொல்லி காட்டும். இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே தெரிலைங்க, அந்தளவுக்கு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? வியூவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், உட்கார்றேன், சூப்பராக இருக்குங்க வியூவு. அந்த லைட் பாருங்கள், எப்படி சொல்கிறது, இப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த மிக்கி மவுஸ் பொம்மை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், 2 காது, அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்துருக்குது. இதை வந்துட்டு ஹை பீம் போடும்போது மேலே எரியும். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ். வண்டியோட சவுண்டு சொல்லணும், வண்டியோட சவுண்டும் நல்லா இருக்குது. அப்படியே த்ராட்டில் பண்ணி காட்டுறேன். பின்னாடி டைல் லைட்டும் சூப்பராக இருக்குது, இண்டிகேட்டும் சூப்பராக இருக்குது. இண்டிகேட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வண்டி இண்டிகேட்டர் போட்டேன், தெரியுதா உங்களுக்கு?
இண்டிகேட்டரும் சூப்பராக இருக்குது. இன்னும் நம்பர் பிளேட் மாட்டல, நம்பர் பிளேட் மாட்டணும். இந்த டயர் சொல்ல முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிடலாம், பேசுறது கேட்காது. டயர் சொல்ல மறந்துட்டேன். டயர் பாருங்கள், ஒரு அக்ரெசிவாக இருக்கும், சூப்பராக இருக்குது டயரு. எனக்கு அந்த ப்ளூ கலர் தாங்க பிடிச்சிருக்குது. இந்த ஷார்ப்னஸ் பாருங்கள், ஷார்ப்னஸ் எப்படி தெரியும் அப்படின்னு, சூப்பராக இருக்கும். பேக் டயரும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். பேக் டயர் பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் தான் சூப்பர். இதே நார்மல் வேரியண்ட் எடுத்திங்கன்னா நார்மல் வேரியண்ட்டில் இந்த இதெல்லாம் கிடைக்காது. டாப் எண்ட் மாடலில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஹெட்லைட்டும் அது போக ப்ளூடூத் வந்துடும் நினைக்கிறேன். ப்ளூடூத்தும் அது போக பிக் டயர்ஸும் வந்துட்டு நார்மல் வேரியண்ட்டில் கிடைக்காது. டாப் எண்ட் மாடல் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு டாப் எண்ட் மாடலில் கிடைக்கும். வேறு சொல்ல வேண்டியது வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி எல்லாமே சொல்கிறேன், ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சில பேர்த்துக்கு தெரியாது வண்டி சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். எனக்கு வந்த மாதிரியே உங்களுக்கும் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த பெட்ரோல் அடிக்கிறோம்ல, அதை ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸ் வந்துட்டு குவாலிட்டி எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹெவியாவது கொடுத்துருக்கலாம். இதை பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்தாங்க. அதை ஹெவியாக கொடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். அதை கொடுக்கவே இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் பார்த்துருந்தீங்கன்னா காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 kg மேக்ஸிமம் லோடு வந்து 3 kgன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்கல்ல, அது கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தையெல்லாம் உட்கார வைக்கணுன்னாலும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி குழந்தையும் நம்ம, அதுக்கப்புறம் ஒய்ஃபு அப்படி உட்கார வச்சுக்கலாம். அப்படி தான் போக முடியும். ஏன்னா அது மேலே லோடு வச்சுட்டிங்க அப்படின்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. பிரேக்கை உடஞ்சி போயிடும் அது. வேறு இங்கே பாருங்கள், கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா? கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்லது. சஸ்பென்ஸும் நல்லா இருக்குது, சஸ்பென்சரும் சூப்பர் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி பரவாயில்ல, முன்னாடி சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க. டாப் அண்ட் மாடல் எடுத்தால் நல்லா இருக்குது. நான் லோ அண்ட் மாடலுக்கு தான் போகலான்ட்டு இருந்தேன். லோ அண்ட் மாடல் வேண்டாம், நம்ம டாப் அண்டே எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் டாப் அண்டே எடுத்துட்டேன். எனக்கு பிடிச்சது ப்ளூ கலரு, ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, ஆஷ் கலர் இருந்தது. எனக்கு போதும் ப்ளூ கலரே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரே எடுத்துட்டேன். சரி, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை எல்லோரும் தேங்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோடய சேனலை வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா யாரோ வந்துட்டு சேனலெல்லாம் க்ரோவ் அப் பண்ணிவிட்டு எங்கிருந்தோ வந்தாலும் க்ரோவ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் மக்கள், கோயம்புத்தூர் பையனை வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்குது. நம்ம சேனலை வந்துட்டு யாரும் அவ்வளோ வந்துட்டு பார்க்குறது எதுவும் இல்லை. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. கோயம்புத்தூர் பையனுக்கு கோயம்புத்தூர் மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். எங்கெங்கோ வந்து க்ரோ அப்பெல்லாம் நிறைய ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம பையனை கொஞ்சம், கோயம்புத்தூர் பையனை கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எனக்கு என்னோடய ரிக்வெஸ்ட் வந்துட்டு இதுதான், எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான். ஏன்னா இந்த லாஸ்ட் கிளிப்பு வந்துட்டு எனக்கு வாய்ஸ் ஓவர் கட் ஆயிடுச்சு. அதனால் நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்னோடய வாய்ஸ் தனியாக, இது தனியாக கேட்கும். அதுதான் ஒரு ரீசனு. இல்லைன்னா நான் வாய்ஸ் ஓவர் அதிலே நான் கட் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தாங்க கேட்குறேன். யாரோ எப்படி எவ்வளோ வீடியோ போடுறாங்க, நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் கண்டென்ட் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.